கத்தியால் வந்து அந்த நாக்கை வெட்டி அதில் வர ரத்தத்தில் வந்து அதே நேரத்தில் வந்து 8 தூக்கு காவடிகள் வந்து கதை வந்து வெட்டுவார். வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரே நேரத்தில் வந்து 8 தூக்கு காவடிகள் வந்து ஒரு கோயிலில் வந்து பக்திமயம் வந்து எடுக்கப்பட்டு ஒரு திருவிழா நோக்கி வந்து செல்ல போகுது. இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களில் வந்து தேர் திருவிழா. யாழ்ப்பாணத்தில் உதாரணமாக உலக பிரசித்தி பெற்ற நயினாதீவு அம்மன் கோயில், அதே மாதிரி கட்டப்பிராயில் இருக்கிற அம்மன் கோயில், அதே மாதிரி கோண்டாவில் இருக்கிற அம்மன் கோயில், அதே மாதிரி இன்னும் ஒரு பிள்ளையா கோயில், அப்படி ஒரு நிறைய கோயில்களுடைய தேர் திருவிழா இன்றைக்கு வந்து நடைபெறுகிறது. அந்த வகையில் ஒரே நேரத்தில் வந்து 8 தூக்காவடி எடுக்குன்னு சொன்னாங்க. அதைத்தான் நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி இந்த தூக்காவடி எடுத்து கோயிலுக்கு கொண்டு செல்கிறாங்க என்பது சம்மந்தமாக வந்து இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா நாங்கள் ஒவ்வொரு தூக்கு காவடியிலும் நிற்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். எல்லாம் வந்து தயார் நிலையில் நிற்குது. அதே மாதிரி இனி வந்து எல்லா பக்தடியர்களும் வந்து தூக்கு காவடி எடுத்து ஒரே நேரத்தில் வந்து செல்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். இது நாங்கள் 2வது தூக்கு காவடி. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டுக்கே ஃபுல்லாக தூக்கு காவடிகள் நிற்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளில் வந்து நிறைய கோயில்களில் வந்து தேர் திருவிழா வந்து நடைபெறுகிறது. அந்த வகையில் வந்து அதற்காக வந்து நந்தாவில் அம்மன் கோயிலை நோக்கி செல்வதற்காக வந்து இந்த 8 தூக்கு காவடியும் வந்து தயார் நிலையில் நிற்குது. அடியார்கள் வந்து இந்த காவடி நோக்கி நகர்ந்து வர அந்த காட்சியை நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து 8 தூக்கு காவடிகள் வந்து எடுக்கப்பட போகிறது. அதே மாதிரி அந்த ஐயா சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 3 காவடிகள் வேறு கோயிலிருந்து இந்த காவடிகளுடன் சேர்ந்து போகும். அதனால்தான் மொத்தமாக வந்து 11 காவடிகள் வந்து எடுக்கப்பட உள்ளது. இப்போ வந்து காவடிக்காக முள்ளு குத்துற அந்த ஒரு இடத்தை நாங்கள் வந்து பார்க்குறோம். இதில் வந்து முள்ளு குத்தப்பட்டு பின்னர் காவடி ஏற்றப்பட்டு குறித்த அந்த நந்தாவில் அம்மன் கோயிலை நோக்கி வந்து நகர்ந்து செல்லும். மொத்தம் வந்து 11 காவடி எடுக்க போகிறீங்க. எந்த கோயிலுக்கு இது போகுது? கொக்குவில் நந்தாவில் கற்புலத்து மனோன்மணி அம்பாள் ரதோற்சவத்தை முன்னிட்டு கொக்குவில் பொற்பதி கோண்டாவில் இளைஞர்கள் இணைந்து 11 தூக்கு காவடி நேர்த்திக்கடன் செய்வதற்கு முன் வந்து இன்று அந்த நேர்த்தியை நிறைவு செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 11 பேர் எடுக்கிறீங்களே என்ன? இப்போ சில இடங்களில் வந்து 2-3 தான் எடுப்பாங்க. என்ன காரணம்? அந்த ஒரே நேரத்திலேயே நீங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் நாங்கள் அதை சேர்ந்து ஒரு நேர்த்தியாக வச்சு செய்யணுமென்ற ஒரு முடிவெடுத்து அதை செய்யணும். அப்படி செய்யணும். இது இந்த கோயிலில் வச்சு எடுக்கிறதுக்கு என்ன சிறப்பு? இது எங்களுடைய ஒரு பாரம்பரியமான பழைய காலத்திலேருந்து நாங்கள் வழிபட்டு கொண்டு வர ஒரு வைரவர் ஆலயம். கோயிலில் கொண்டு போய் காவடி இறக்கிட்டு அதிலே எங்களுடைய நேர்த்தியை நிறைவு செய்து கொண்டு எல்லாரும் வருவோம். இல்லை குத்துவதற்காக வந்து ஆயத்தமாகிறார்கள். குத்தும் அந்த காட்சியை பார்ப்பதற்காக வந்து எல்லா அடியர்களும் வந்து வியப்பாக காத்து நிற்கின்றார்கள்.
தூக்கு காவடிக்கான முள்ளுகள் வந்து கொடுத்தப்பட்டு இனி இந்த காவடியில் வந்து குறிப்பிட்ட அந்த அடியவர் வந்து ஏற்றப்பட போகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் இனி பார்க்கலாம். அதை எவ்வாறு செய்கிறாங்கன்ற வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பெருந்துறையே அங்கமோகங்களா இந்த ஒரு காவடி எடுக்கிற இந்த விழாவில் வந்து மிக ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடைபெறும். அதாவது வந்து எந்த ஒரு இடத்தையும் நான் பார்க்கவில்லை, நீங்களும் பார்த்துருப்பீங்களோ எனக்கு தெரியல. முக்கியம் வந்து சாமி அவருக்குள் போய் கிளை வந்து கத்தியால் வந்து அந்த நாக்கை வந்து வெட்டி அதில் வர ரத்தத்தில் வந்து பொட்டு வைத்து அதே மாதிரி கிளை வந்து இப்படி பல ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த காணொலியில் வந்து இருக்க போது எனக்கே இது புதுசாக இருக்குது, பார்க்குற உங்களுக்கும் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் ஐயா. இப்போ சாமி கிளை வந்து ஒரு சாமியால் ஆடினவர் தானே, அவர் எப்போவுமே இப்படி ஆடுற வழக்கம்? செவ்வாய்க்கிழமை ஆடுவார், செவ்வாய்க்கிழமை வெட்டுவார். என்ன மாதிரி அது செயல்பாடு? அதான் அப்படிதான் கதை வந்து வெட்டுவார். வட்டி என்னென்ன வேற அடியர்களுக்கு என்ன செய்கிறார்? ஐயாவுக்கு அதை தனியாக ஊற்றி போட்டு ஐயா சாமியாருக்கு ஊற்றி போட்டு கதையை சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிக்கொள்வார்? கேட்டால் தான் சொல்லுவார், கேட்டால் சொல்லுவார். இப்போ உங்களை அதாவது வந்து உங்களோட வாழ்க்கையில் நடந்தது நடக்காது அப்படி சொல்லுவார், இல்லாட்டி எது நடக்க போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லுவார்? நடக்க எல்லாம் சொல்லுவார். நீங்கள் போகிற நீங்கள் போய் என்னென்ன மாதிரி மக்கள் எங்கெங்கே இருந்தெல்லாம் வார வரட்டு சூழலேருந்து வார சூழத்தில் சொல்கிற எல்லாமே உண்மைதான். என்னென்ன நாளில் வந்து இப்படியான அபிஷேகங்கள் நடக்கும்? செவ்வாய்க்கிழமை, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு பக்தருடைய காவடி வந்து முடிவடைந்து விட்டது. இனி வந்து இவ்வாறு ஒவ்வொரு பக்தர் அடியார்களும் அடுத்தடுத்து வந்து இந்த தூக்கு காவடிகளை வந்து எடுக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் இனி பார்க்கலாம். மிகவும் ஒரு பெருப்பெருப்பாகவும் பக்திமயமாகவும்
பக்தி உணர்வோடைய வந்து இந்த காவடி எடுக்கிற இந்த விழாவானது வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சாமி வந்து கலை வந்து தன்னை மறந்து ஆடிய பின் இந்த கலையை வந்து முடித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நகர்ந்து செல்கின்றார்கள். ஒவ்வொரு பக்த அடியார்களும் வந்து குத்தி செல்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். எல்லா பக்த அடியார்களும் வந்து காவடிக்காக வந்து தயார் நிலையில் இருக்கின்றார்கள். முதலாவது காவடி வந்து இப்போ கோயிலை நோக்கி வந்து நகர்ந்து செல்கின்றது. இவ்வாறு ஏனைய காவடிகளும் இதனை தொடர்ந்து வந்து நகர்ந்து செல்லும். எல்லா காவடிகளும் வந்து தயார் நிலையில் வந்து இருக்கிற அந்த காட்சியை நாங்கள் பார்க்குறோம். இவ்வளோ பேரும் வந்து இந்த தூக்கு காவடிக்காகத்தான் தயார் நிலையிலே வந்து இருக்கின்றார்கள்.
இனி நாங்கள் வித்தியாசமான ஒரு தூக்கு காவடி நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒரே தூக்கு காவடியில் இருவர் எவ்வாறு காவடி எடுக்கிறார்கள் என்பதனை வந்து பார்க்கலாம். மிகுந்த பக்தி உணர்வோடு அந்த காவடியை வந்து அவர்கள் எடுக்கின்றார்கள். அந்த காட்சி வந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த தூக்கு காவடி வந்து பாம்பு போன்ற ஒரு அமைப்பில் வந்து அந்த பாம்பு போன்ற அந்த செய்யப்பட்ட அந்த வெள்ளி வந்து கொழுவி கிட்டத்தட்ட ஒரு பாம்பு போல இருக்கிற மாதிரி இந்த தூக்கு காவடி இருக்கும். இவ்வாறு எல்லா காவடிகளும் வந்து நந்தாவில் அம்மன் கோயிலை நோக்கி நகர்வடைந்து செல்கின்றன, வரிசையாக செல்கின்றன என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது.
அனைத்து காவடிகளும் பக்தி உணர்வுடன் கோயிலை நோக்கி வந்துவிட்டன. சரி உறவுகளை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.